கை ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஜூம போட்டு பாப்போம். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பிரபல மதபோதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. இதோ உங்களுக்காக. காட்டிட்டாண்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டாண்டா. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். வரண்டாயா சமி? என்ன வந்து போறியா? மனிதனை மறந்து அவனிடமே கடவுளை நான் தான் என்றும் கடவுளிடம் நேரடியாக பேசுவதாகவும் கூறுவோர் அளந்துவிடும் கதைகள் ஆயிரம் என்றாலும் என் நிழல்ல இன்னைக்கு ஹார்ட் வியாதி சுகமாகும். இப்படி ஓலுட்னே சுத்ரியடா. என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல? அங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆந்திரா பேங்க்ல ஆனா அவருடைய அக்கவுண்ட் ஆந்திரா பேங்க்ல இருக்கு. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு 68 என்று எழுதி காண்பிக்கிறார். 68 லட்சம் அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து விழும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்னடா கேட்ட? பணமா? 68 லட்சம். போடா போடா வேலையை பார்த்து போடா. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000 என்னமா சொல்ற? என்னன்னு ஒன்னா சொன்னீங்க. கழுத்தில் தைராய்டு கட்டி இருப்பதாக கூறி அறுவை சிகிச்சையின்றி அதனை கரைத்து காண்பிக்க போவதாக கூறி வேடிக்கை காட்டினார். இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இப்போ உங்க கழுத்துல இருக்கிற அந்த கட்டி அப்படியே உள்ள மறைஞ்சு போகும்னு விசுவாசிக்கிறீங்களா? இப்போ உங்க தொண்டைய தொட்டு பாருங்க, கட்டி இல்ல. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. This is ridiculous. I know you know this word. It's not a joke. Is it a joke? Is it a joke? Have to control myself, dude. Please leave me alone. அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கிய போதகர் ஜான் ஜெபராஜ் இறுதியாக போக்சோ வழக்கில் சிக்கி ஊராக ஓடி வருகிறார். யார் இந்த ஜான் ஜெபராஜ்? உன்னைய திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி போயடா. பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. எதற்காக இவர் மீது போக்சோ வழக்கு? இவருக்கும் இவரது மனைவிகளுக்கும் என்ன பிரச்சனை என்று போட்டப்படும். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் சென்று பாப் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கிறிஸ்தவ மத பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்பதாக கூறி ஆட்டம் போட்டு வந்தார். கிராஸ்கட் ரோட்டில் உள்ள கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடம் நடத்தி வந்தார். சபைக்கு வரும் மக்களிடம் தசமபாதமாக வசூலிக்கப்படும் காணிக்கையை பிரிப்பதில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறால் ஜான் ஜெபராஜ் அடித்து விரட்டப்பட்டார். இந்த அலுவலகத்தை விட்டு சென்ற ஜான் ஜெபராஜ் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி ஆடியோ வெளியிட்டு வந்தார். அவர் வெளியிட்ட வீடியோவுக்கு பதிலடியாக பார்ட்டி ஒன்றில் சிறுமிக்கு ஜான் ஜெபராஜ் முத்தமிடும் வீடியோ ஒன்று வெளியானது. அதனை அவரே ஒப்புக்கொண்டு ஆடியோவும் வெளியிட்டார். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், இவரை காப்பாற்றணும்.
இந்த நிலையில்தான் ஊராக போட்ட ஆட்டத்துக்கு சற்று ஓய்வு கொடுக்கும் விதமாக ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பாய்ந்திருக்கிறது. இதுவும் வேண்டுமடா எனக்கு இன்னமும் வேண்டுமடா. தனது முதல் மனைவியை பிரிந்து தனது காதல் மனைவியுடன் வசித்து வரும் ஜான் ஜெபராஜ் மீது 2 சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரி முத கொண்டு பல பேர் ஆஸ் பண்ணிட்டாரு. 10வது படிக்கிற புள்ள பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்குது. தாழ்ட்டு வந்துட்டான். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவன் கொடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. கடந்த 2024ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி தனது இல்லத்தில் நடந்த பார்ட்டி ஒன்றின் பொழுது அதில் கலந்து கொள்ள வந்திருந்த 17 வயது மற்றும் 14 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மத போதகர் ஜான் ஜெபராஜ் வீட்டில் இருந்து தப்பியோடி தலைமறைவானார். இந்த கேசஸ் அவர் மேல ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா போயிட்டு அதை லீகலி ஹேண்டில் பண்ணிட்டு இன்கேஸ் அது தப்பா இருந்தா அதை வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்றதை விட்டுட்டு இந்த கேசஸ் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, அதாவது தலைமறைவாயிட்டாரு. ஸோ நீங்க அப்ஸ்காண்ட் ஆகுறீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எப்படி ஓடலான்னு யோசிக்கிறியா ஜாக்? என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நீ ஓட முடியாது. பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். இந்த மாதிரி எந்த ரிலீஜன் எந்த கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலயுமே வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு மனித புனிதன், அடுத்த கடவுள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வேஷம் போட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நல்லா வந்து ஊரை ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட ரியாலிட்டி வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்ட கேஸ் ஆயிடுவேன். அவன் போய் ஆண்டவரே 2ஆம் முறை எல்லாம் சொல்லுது 2ஆம் முறை 2ஆம் முறைன்னு தொட்ட ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா. ஆபாசமாக அவிழ்த்து போட்டு பேசும் இந்த பாதிரியா வாயோடு வாய் வைத்து முத்தெடுத்த போது எடுத்த அரிய வகை போட்டோதான். என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா? ஆம்பளை பே வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்கி திங்கறியே, நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா? மரத்துக்கு சேலை கட்டி வச்சாலும் பாய்ஞ்சிருவார்னு சொல்வது போல அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல. எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாம. இதற்கிடையே மனைவிக்கு ஆடியோ அனுப்பியுள்ள ஜான் ஜெபராஜ் 5 முறை தற்கொலை எண்ணம் எழுந்ததாகவும் என்ன நடந்தது என்றும் நம் இருவருக்கு தெரியும் என்றும் உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு மச்சான். யாரும் பார்க்கல, இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. ஜான் ஜெபராஜை தேவாலயத்தில் பார்ப்பதை விட இன்ஸ்டாகிராமில் தான் அதிகம் பார்க்க வேண்டும் என்ற அளவுக்கு சுமார் 1.25 லட்சம் ஃபாலோவர்ஸ்களை வைத்திருக்கிறார். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சு கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. இப்படி கான்செப்ட் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து இன்னொரு தேவாலயம் கூட ஜான் ஜெபராஜ் கட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் பெயரை சொல்லி ஜான் ஜெபராஜின் கல்லா பெட்டி டொனேஷன் என்ற பெயரில் நிரம்பி வந்திருக்கிறது. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ஃபாரின்ல போய் தொழில் பண்ணிக்கிட்டு பொழைச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.